ஸோ இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள். அண்ட் தென் பவுண்ட்ரிஸ். இப்போ வந்து நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ரிப்பீட்டட்லி வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த பீப்புளால் எனக்கு தொல்லையாகவே இருக்குது. என்னோடய லைஃப்பில் சில பர்சன் இருக்காங்க, அவங்கள எனக்கு பிடிக்காது. அவங்க திரும்ப திரும்ப அவங்க பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எப்படி நான் வந்து என்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த பர்சனால் இல்லை அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது, என்னால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியலை அப்படின்னீங்கன்னா, அப்போ நீங்கள் லிமிட்டேஷன்ஸ் செட் பண்ணல, பவுண்ட்ரிஸை வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்லலை, நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணல, நீங்கள் வந்து செட் பண்ணலை, எதையுமே வந்து ஸ்ட்ராங்காக செட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் இப்படி என்னை ட்ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை என்கிட்ட இப்படி பேசுகிறதுக்கோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொல்லாமல் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் மனசுக்குள்ளாரையே வச்சுட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா சில பேருக்கு வந்து சொன்னாலே புரியாது. அப்போ நீங்கள் கம்யூனிகேட்டே பண்ணாமல் இருக்கும்போது எப்படி புரியும்? நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி ஸ்ட்ராங்காக இதுதான் என்ன உங்களுக்கான இடம், இப்படி தான் நீங்கள் என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுபடி நடந்துக்க போகிறாங்க. ஒரு வேளை அப்படி நடந்துக்கலை அப்படின்னா அதுக்கப்புறமும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும், எப்பவும் போல் நடந்துக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணிடலாம். அவங்க இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பாமல் அவங்களே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு அவங்க ப்ரெசன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்த்துட்டு இப்படி என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுலேருந்து நீங்கள் உங்களை எப்படி ப்ரொடெக்டடாக வச்சுக்கணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கலாம்.